வணக்கம். யாவருக்கும் உரைப்பும்ல நம்ம 63 நாயன்மார்களின் சிறப்பெல்லாம் பார்த்துன்னு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நாயன்மார் யார்னா சிறுதொண்ட நாயனார் என்கிற பரஞ்சோதியார். இந்த பரஞ்சோதியார் சாதாரண சிவத்தொண்டர் இல்லைங்க. எந்த ஒரு பெற்றோரும் செய்ய முடியாத ஒரு செயலை செய்த சிறந்த பெற்றோர், பக்தியான பெற்றோர் தான் இந்த சிறுதொண்ட நாயனாரும் அவரது மனைவியும். அப்பேற்பட்ட பக்திக்காக எதை இழக்கக்கூடாதோ அதையே இழந்த இந்த சிறுதொண்ட நாயனாரின் சிறப்பை தான் நாம் இந்த யாவருக்கும் உரைப்போம் பகுதியில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் மிஸ் பண்ணிடாமல் கேளுங்க. இது ரொம்ப உணர்ச்சி பூர்வமான பகுதி, அதனால் தொடர்ந்து கேளுங்க. இவர் திருச்செங்காட்டங்குடின்ற ஊரில் மன்னர்களுக்கு மந்திரியாகவும் சேனாதிபதியாகவும் விளங்கக்கூடிய குலத்தில் பிறந்தவர். அவங்க அதுதான் அவங்களுக்கு பரம்பரையான தொழில். அதனால் இவர் இந்த மன்னர்கிட்ட யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் இதிலெல்லாம் நல்லா தேர்ச்சி பெற்று சிறந்த படைத்தளபதியாக விளங்கினார். ஒரு முறை போருக்காக வாதாபிக்கு சென்று பரஞ்சோதியார் என்ன பண்ணுறாரு, பகை மன்னர்கள் எல்லாம் போரில் வெற்றி கொண்டு அந்த ஊரில் இருக்க பொருள், பொக்கிஷம், செல்வங்கள், யானைகள், குதிரைகள் என எல்லாத்தையுமே எடுத்துன்னு இந்த மன்னர்கிட்ட சேர்க்கிறார். அதனால் தன் மன்னர் செம்ம சந்தோஷம் அடைஞ்சு அவர் பாராட்டி தள்ளுறார். அப்போது அங்கேருந்து அரண்மனையில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, அவரை லேஸில் யாருமே ஜெயிக்க முடியாதுங்க. ஏன்னா அவர் மிகப்பெரிய சிவபக்தர். அது மட்டும் இல்லாமல் சதாசர்வ காலமும் சிவத்தொண்டு செய்யறதுலேயே தன்னுடைய தலையாய கடமையாக வச்சுருக்கவர். அவ்வளோ சிவனோட அருள் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னதும் அது வரைக்கும் இவர் சிவபக்தர் என்றோ சிவத்தொண்டர் என்றதோ மன்னனுக்கு தெரியாது. இதை கேட்ட மாத்திரத்துலேயே ஓடி அவர் கையை பிடிச்சிட்டு, நான் எவ்வளோ பெரிய மாபாதக செயலை பண்ணிட்டேன், உங்களோட சிவத்தொண்டியும் சிவபக்தியும் தொடர்ச்சியாக வளர்க்க விடாமல் நான் உங்களுக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்துட்டுருக்கேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு வேண்டிய அளவு செல்வமும் பொண்ணும் பொருளும் தரேன், அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் மென்மேலும் இன்னும் சிவத்தொண்டை செய்யணும், சிவபக்தியை இந்த உலகம் முழுக்க நீங்கள் பரப்பணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறார். மன்னர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பரஞ்சோதியாரும் தன் மனைவியோட தன் மகன் சீராளன் ஒரு பையன் இருக்கான், அவனோட சேர்ந்து சிவத்தொண்டை குடும்பமாக நல்லபடியாக சிறப்பாக செய்துன்னு வராங்க பக்தியுடன். இப்போது சிவபெருமான் நினைக்கிறார், ஆஹா இந்த குடும்பம் நமக்காகவே வாழுதே, இந்த சிவத்தொண்டு செய்கிற இந்த சிறு தொண்டரை பரஞ்சோதியாரை இந்த உலகறிய செய்யணும், இவரோட பக்தியை நாம் ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்தணும்னு சொல்லிட்டு தன்னுடைய திருவிளையாடலை ஆரம்பிக்கிறார். என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் சிவனடியாரை தேடி இந்த சிறு தொண்டர் இருக்கார் இல்லையா, அவர் வெளில போயிருக்கார். அந்த நேரத்தில் அவரோட சிறு தொண்டரோட மனைவியும் அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. 2 பேரும் உட்காண்டிருக்க நேரத்தில் மாறு வேஷத்தில், ஒரு சன்னியாசி வேஷத்தில் சிவபெருமான் அவங்க வீட்டுக்குள்ளே வரார். வீட்டில் யாரும் இல்லைங்களா அப்படின்னு கேட்குறார். அப்போ அந்த பணிப்பெண் ஓடி சொல்கிறாங்க, அம்மா இருக்காங்க, அவங்க கணவர் எங்கன்னு கேட்குறாரு. அவர் சிவனடியாரை தேடி போயிருக்கார் அப்படின்றாங்க.